ஆமாம். பட் இதோட ப்ரைஸ் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இந்த ரீசெண்டான இயர்ஸில் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா கூட இருக்குது. ஸோ வந்து வாங்கலாமா, ஏன்னா இந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஒரு ஐஃபோன் நான் வாங்கணும், யூஸ் பண்ணணும், எனக்கு ஐஃபோன் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கன்ஃபார்மாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஃபோனை வாங்கலாம். வாங்கிறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன் பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலர். ஸோ இந்த ஃபோன் வந்து 4 கலரில் வருது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிரே, ரோஸ் கோல்டு மற்றும் சில்வர், இந்த 4 கலரில் வருது. இந்த ஃபோனோட ரேட் இப்போன்னு பார்த்திங்கன்னா 22,000 ரூபா ப்ரைஸில் வந்து வருது நம்மளுக்கு. இந்த ஃபோன் வந்து 32 GB மற்றும் 64 GB இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச் டிஸ்பிளே தான். ரொம்பவே ஒரு சின்ன டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த காலத்தில் வந்த ஃபோன்னால் இது வந்து அவ்வளோவா ஒரு பெருசாக ஒன்று கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. பட் இப்போ வர ஃபோனோட இந்த ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 336 பிக்சல் டென்சிட்டியோடு வருது. அந்த 4.7 இன்ச் டிஸ்பிளேக்கு இந்த பிக்சல் டென்சிட்டி வந்து ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வர பெரிய ஃபோனுக்குலாமே வந்து 400 பிக்சல் டென்சிட்டி தான் வருது. ஸோ வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து IPS LCD பேனல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு 3D டச் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஃபோனும் இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து 3D டச் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5Sல வந்து இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த ஃபோனில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 12 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் 2.2 அப்பச்சரோட வருது. இந்த பேக் கேமரா வந்து 4K ரெக்கார்டிங் எடுக்கும். அந்த இப்போ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன் இருந்தாலும் வந்து இதில் 4K கொடுத்துருக்காது ஒரு சூப்பரான இது தான். இப்போ வர ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து ரொம்பவே சூப்பரான கேமரா தான். ஏன்னா அந்த காலத்துலேயே அவங்க இவ்வளோ யோசித்து வந்து கொடுத்தது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் வந்து நார்மலாக வந்து ஃபுல் HD வீடியோ தான் வந்து எடுக்கும். 30 ஃப்ரேம்ஸில் எடுக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வீடியோ 60 ஃப்ரேம்ஸ்லையும் எடுக்கும், 120 ஃப்ரேம்ஸ்லையும் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் HD வீடியோ அதாவது 720 பிக்சலில் வந்து நம்மளுக்கு வந்து 240 FPS வரைக்கும் எடுக்கும். ஸ்லோ மோஷனும் இதில் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஃபால்ட்டும் கிடையாது இந்த ஃபோனில். இந்த ஃபோன் வந்து அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போ இருக்கிற 10 அந்த மாதிரி ஃபோனில் தான் வருது. இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் பாஸ்கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும், சூப்பரான ஃபீல். அதுக்காகவே இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா சிம் கார்டு வந்து ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், மெமரி கார்டு போட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் மட்டும்தான் கடைசியாக நம்மளோட ஹெட்ஃபோன் ஜாக்கை பார்த்த ஃபோன். இந்த ஃபோன் தவிர்த்து மீதி வர ஃபோன் எதுவுமே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வர ஃபோன்லாம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு கேம் விளாட்றோம் அப்படின்னா கூட ரெண்டுமே சார்ஜரும் போட முடியல, ஹெட்ஃபோன் ஜாக்கும் போட முடியல. அதுவும் ஹெட்ஃபோன் போட்டோம்னா தனியாக ஒரு அடாப்டர் வந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து இதோட சூப்பரான ஃபீச்சர். இதில் ஹெட்ஃபோன் ஜாக் வரது வந்து ரொம்பவே நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து 2 GB ரேமோட தான் வருது. பட் அந்த காலத்தில் வந்த ஃபோன் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 2 GB 3 GB 4 GB அவ்வளோதான் மேக்ஸிமமே கொடுக்குறாங்க. எதனால்னா அவங்க வந்து கரெக்டான ஆப்டிமைசேஷனோட தான் ஃபோனை வந்து விடுவாங்க. ரொம்ப ஹை ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட விட மாட்டாங்க. இதில் வந்து A9 சிப் செட் வந்து ஒர்க் ஆகுது. ஆப்பிளோட A9 சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து A12 பயோனிக் சிப்பே வந்துருச்சு. பட் A9ங்கிறது ஒரு நல்ல சிப். அப்போ வந்து ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெஸ்ட் ஃபோனாக இருந்துச்சு. இப்பயும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான தகுதியான ஃபோன் தான் இது. இந்த ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 1715 mAh பேட்டரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மியான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். பட் அதே முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லாமே ஒரு ஆப்டிமைஸ் லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் இதோட சிப்செட்னால எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை வந்து தாங்க முடியும், எவ்வளோ பேட்டரி இதை வந்து கன்சியூம் பண்ணும் ஒரு நாள் யூசேஜ், அதை வந்துலாம் செக் பண்ணிவிட்டு பார்த்து தான் இவங்க வந்து பேட்டரி பவர் கொடுப்பாங்க. அதனால தான் இவங்க ஃபோன் வந்து இன்னமும் ஸ்லிம்மாகவும் விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி நல்லா ஒரு ஹோல்ட் பண்ண ஒரு கம்ஃபர்டபுளான ஃபோன், குட்டியான ஃபோன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோன் இன்ன வரைக்கும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க காரணம் வந்து இதுதான், அவங்களோட ஆப்டிமைசேஷன் தான். ஸோ இந்த ஃபோன்லேயே அதே மாதிரி ஆப்டிமைஸ்டாக தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து 1 amp சார்ஜர் தான் இதோட கொடுக்குறாங்க. 5 volt 1 amp சார்ஜர் தான் வருது. அது ஒன்றும் இப்போ வர ஃபோனுக்குலாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது, 1/2 hour ஏறுற மாதிரிலாம் ஃபோன் வருது. பட் இது வந்து ஒரு 1 hour 1.5 hour வந்து சார்ஜ் ஆகிடும். பட் ஒரு ஐஃபோன் லவர் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். இந்த ஃபோனில் வந்து LTE சப்போர்ட் இருக்குது. ஸோ 4G சிம்ஸ்லாம் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து இப்போ வரக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து 4G தான் யூஸ் பண்ணுறாங்க. 5G இன்னும் நம்ம இந்தியாவுக்குலாம் வரலை. ஸோ வந்து இந்த ஃபோன் தாராளமாக இங்கே யூஸ் பண்ணலாம்.
இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த ஃபோன் வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்காங்க வயசானவங்க, இல்லை வந்து யாராவது ஒரு கொஞ்சம் ஏஜானவங்க வந்து இந்த ஃபோன் ஒரு ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோன் தாராளமாக அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். பிகாஸ் இந்த ஃபோன் வந்து ஒரு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நிறையா ஸ்டஃப் வந்து பேக் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் கம்பேட்டபிளான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இந்த ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க் மட்டும்தான் இந்த ஃபோனில் இருக்க போது, ஒரு கால் பண்ணுறேன், இல்லை மெசேஜ் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அதுக்கு நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணதாக இருந்தால். இல்லை நான் ஒரு கேமர், ஒரு கேம் விளாடுவேன், நான் டெய்லி கேம் விளாண்டுட்டே இருப்பேன், நிறைய எக்ஸ்டென்ஸான யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா வாங்கினா நீங்கள் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணலாம், பட் வந்து உங்களுக்கு சார்ஜ் தான் இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இறங்கிடும். அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு நார்மலான ஆவரேஜ் யூஸர் வந்து வாங்கலாம் ஃபோன். இந்த ஒரு ஆவரேஜாக நான் வந்து இவ்வளோ நேரம் தான் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவேன் நான் ஒரு நாளில் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வாங்கலாம். பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோன் வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் கன்ஃபார்மாக ஒரு நாள் வாங்குவேன். நீங்களும் வந்து ஏன்னா எல்லாருக்கும் ஐஃபோனுங்கிறது வந்து ஒரு ட்ரீமாக இருந்துச்சு அப்போலாம். இப்போ வந்து சில பழைய மாடல் ஐஃபோன்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது. 5S SE அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. பட் சில ஐஃபோன்ஸ்லாம் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்குது, ஆஃப்லைனில் வந்து கிடைக்கல. ஸோ வந்து இந்த மாடல் வந்து இப்போதைக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸ்டாக் காலியாக வரைக்கும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. பட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசனுக்காகவே நம்ம வந்து வாங்கலாம். ஏன்னா ஆப்பிளுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பரான பிராண்ட் அப்படிங்கிறது. பட் ஒரு டெக் ரிவ்யூவராக நான் வந்து இந்த ஒரு சிம்பிளுக்காக வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு பர்சனலாகவே பிடிச்சதுனால நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லுக்குக்காக தான் கன்ஃபார்மாக ஐஃபோன் வாங்குவேன். பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நிறையா ஃபோன்ஸ் வந்து இருக்குது, நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. பட் ஒரு லுக் ஒரு கிளாஸ் ஃபீல் ஒன்று உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாம். மற்றபடி ரொம்ப இன்டென்ஸான யூசர், முன்னாடி சொன்ன மாதிரி இன்டென்ஸான யூசர் மற்றும் கேம் விளாட்றவங்க எப்பொழுதுக்கும் அதிலே இருக்கிறவங்க வந்து இந்த ஃபோன் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சூட் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு வந்து ரொம்ப ஐஃபோன் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன்லாம் வந்து ரொம்ப ஹிட்டான மாடல். உங்களுக்கே தெரியும் 5S அதோட டிசைன் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்துச்சு. இதுக்கப்புறம் SE ஃபோன் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 7 அதெல்லாம் வந்து இந்த பேஸ் தான் காப்பி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 10லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஃபோன், ரொம்ப குண்டாக அந்த ஒரு லுக் அழகான ஒரு ஃபீலை வந்து அவங்க வந்து கெடுத்துட்டாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருக்கிற ஐஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணும் போதே ஒரு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஃபீல் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஃபோன் 6S இல்லை SE அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். 2019 இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், ஒரு அவுடேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் அந்த ஃபீல்லாம் வந்து ஒரு ஐஃபோன் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபீல்லாம் வந்து கன்ஃபார்மாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபோன் தான் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப லோ ப்ரைஸ் ஃபோன் இல்லை, முன்னாடி வந்த பழைய ஃபோன் எதுவும் வாங்கலை, ஒரு கிளாசிக்கான ஃபோன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற போது வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு சொல்லும் போதே நம்மளுக்கும் ஒரு மாசான ஃபீல் ஒன்று நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது நம்ம இப்போ என்ன ஃபோன் வச்சுருக்கேன், ஐஃபோன் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்லும் போதே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ வந்து கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2019, 2020, 2021 எந்த வருஷமாக இருந்தாலும் கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸோடு தான் வருது. இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் இந்த ஃபோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து, ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் அதுவும் கொஞ்சம் ஸ்டாக் தான் வந்து இருக்குது இந்த ஃபோன்ஸ்க்குலாம். இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா அப்போ வாங்கும்போது என்னென்ன இது பார்க்கணும் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது அப்படின்னா, அவுட்டர் லுக் கன்ஃபார்மாக நீங்கள் பார்ப்பீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர்த்தில் இந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகாது. அப்புறம் வந்து இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கா, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த டிஸ்பிளே சுற்றி ஒயிட் கலர் ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்து வரும் நம்மளுக்கு டிஸ்பிளேல ஃப்ரேம் மாதிரி, அது வந்து வருதான் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் வந்தால் வாங்காதீங்க ஃபோனு. அதுக்கப்புறம் ஒரு 15 minutes to 20 minutes நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சார்ஜ் போட்டு பாருங்கள், ஹீட் ஆகுதா ஃபோனுன்ட்டு. ஹீட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக பேட்டரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பேட்டரி மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த ஃபோன் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அதை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம். அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே இந்த ஃபோன் வந்து ஒர்த் இல்லை. செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது புதுசு வாங்குறீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் கன்ஃபார்மாக வாங்கலாம் தாராளமாக. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டெக் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.